நபியவர்கள் சோகத்தின் பொழுது கேட்ட துஆக்களில் ஒன்றுதான் Allahumma inni abduka wabnu abdika wabnu amatik nasiyati bi-yadik madin fiyya hukmuk adlun fiyya qada'uk as'aluka bi-kulli ismin huwa sammayta bihi nafsak anzaltahu fi kitabik allamtahu ahadan min khalqik awista'tharta bihi fi al-ghaybi indak. அழகான ஒரு துஆ. யா அல்லாஹ், நான் உனது அடிமை பெண்ணின் மகன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டு சொல்கிறார்கள், நீ என்ன தீர்ப்பளித்தாலும் அது நீதியாக இருக்கும், நீ எழுதியது என்னில் நடந்தே ஆகும் என்று சொல்லி கேட்கிறார்கள். உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், உனது அனைத்து நாமங்கள் பெயர்களையும் கொண்டு கேட்கிறேன். நீ அவை உனக்கு வேதத்திலே இறக்கியவைகளாக இருந்தாலும், உன் தூதர்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளாக இருந்தாலும், உனக்கு நீயே சூட்டிக் கொண்டவைகளாக இருந்தாலும், நீ சொல்லாமல் உனது அறிவிலே வைத்துக் கொண்டவைகளாக இருந்தாலும், அத்தனை பெயர்களை கொண்டும் நான் கேட்கிறேன். அன்தஜஅல் al-Qur'ana rabi'a qalbi wa-nura sadri wa-jala'a husni wa-dhahaba hammi wa-ghammi. குர்ஆனை எனது உள்ளத்துடைய ஒரு பசும் பகுதியாக ஆக்கி வைப்பாயாக, எனது கவலைகளை போக்கக்கூடிய ஒன்றாக ஆக்கி வைப்பாயாக, எனது எண்ண கிடைக்கைகளை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒன்றாக ஆக்கி வைப்பாயாக என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோகங்களின் பொழுது துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷி'த சஹ்லா. யா அல்லாஹ், அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா. நீ இலகுபடுத்தியதை தவிர வேற எதுவும் இலகுவான ஒன்றல்ல. மலை குன்றை கூட நீ நினைத்தால் மணல் தரையாக நீ ஆக்கியிருப்பாய் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இறைவனிடத்தில் துஆ செய்வார்கள். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? கவலைகள், வேதனைகள், கஷ்டங்கள் என்று வருகின்ற பொழுது முதலாவது எங்கள் எண்ணத்திலே வருவது யார்? முதலாவது அவன்தான் உண்மையில் நீங்கள் கூடுதலாக விரும்பக்கூடியவர். முதலாவது நம்பக்கூடிய ஒரு சொந்தக்கார பணக்கார ஞாபகம் வந்தால் இந்த உலகத்தில் முதலாவது நீங்கள் அவரைத்தான் விரும்புகிறீர்கள். இறைவன் உங்களுக்கு முதலாவது ஞாபகம் வந்து இறைவனிடத்தில் கேட்போம் இவரை சபபாக்க என்று ஞாபகம் வந்தால் இறைவனை நீங்கள் முதலாவது கூடுதலாக விரும்புகிறீர்கள் என்று அர்த்தம். மஹப்பத் என்பது உங்களை இயற்கையாக ஞாபகப்படுத்தும். படித்து ஆய்வு செய்தெல்லாம் இருக்க வேண்டிய விஷயம் இல்லை. உள்ளத்தில் இயற்கையாக எங்களுக்கு என்ன செய்யும்? அந்த ஞாபகங்களை அது உண்டாக்கும். சகோதரர்களே, கவலைகளின் பொழுது நபி அவர்கள் இறைவனை நாடியதனால் மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.